எனது கண்களை ஏழை இளைஞர்களுக்கு கொடுங்கள். நாம் வன்முறை மீது தாகம் கொண்டவர்கள் அல்ல. எங்களுடைய இனத்திற்காக நாங்கள் இந்த விடுதலை வேட்கையை கொண்டிருந்தோம் என்று காடையர்களை சிறைக்குள்ளே அனுப்பி அவருடைய கண்ணை பிடுங்கி நீதிமன்றத்திலே கண்ணினூடாக இழத்தி பார்த்தேன் என்று சொல்கின்ற நிலையிலே மிக துன்பப்படுத்தி சித்திரவதை செய்து அவர்களை படுகொலை செய்தார். முதல்ல இந்த மாதம் ஒரு ஜூலை மாதம் ஒரு கரிநாளாக எங்களுடைய தேசத்திலே பேணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே தான் வெலிக்கடை சிறையிலே எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். வன்முறை என்பது, இனவாதம் என்பது, இன ஒழிப்பு என்பது இந்த வெலிக்கடை சிறையிலே தான் ஆரம்பித்தது. அந்த வகையிலே இந்த 25ஆம் தேதி இந்த மாதம் இன்றைய நாள் இந்த வெலிக்கடை படுகொலை ஆரம்பித்த நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த படுகொலை சம்பந்தமாக ஒரு விசாரணை இல்லை. அவர்களை எங்கே புதைத்தார்கள் என்று தெரியவில்லை. அதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதை ஒழிய அதற்கான தீர்வு, அதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கின்ற நிகழ்வு கூட இட்ட வரைக்கும் நடைபெறவில்லை என்பதை மிக மனவருத்தத்தோடு தெரிவிக்கின்ற இந்த நிலையிலே உண்மையிலே இந்த அரசாங்கம் அந்த 83ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை படுகொலையை விசாரிக்க வேண்டும், அவர்களை எங்கே புதைத்தார்கள் என்று தெரிவிக்கின்ற ஒரு சூழலை இந்த உயர் சபையிலே நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 1969 கிட்டத்தட்ட 21 வயதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்த தங்கத்துரை அவர்கள் 33 வயதிலே கைது செய்யப்பட்டார். 35 வயதிலே படுகொலை செய்யப்பட்டார். எவ்வளவு ஒரு கோரமான சம்பவத்தை பாருங்கள். 35 வயதிலே கைது செய்யப்பட்டவர், 33 வயதிலே கைது செய்யப்பட்டவர் 35 வயதிலே படுகொலை செய்யப்பட்டார். அவர் உள்ளே இருக்கின்ற போது திருமணம் செய்து ஒரு மகன் இருக்கிறார், கரிகால் என்று. அவர் இப்பொழுது லண்டனிலே இருக்கிறார். 1981 சித்திரை 5 தங்கத்துரை குட்டுமணி கைது செய்யப்படுகிறார். பருத்தித்துறை மணற்காடு என்ற இடத்திலே இந்த கைது நடைபெறுகிறது. 1982 8/13 நீதிமன்றத்திலே எங்களுடைய தளபதியாக தங்கத்துரை அவர்களுக்கு இணைத்தலைவராக செயல்பட்ட குட்டுமணி அண்ணா அவர்கள் நீதிமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது சொல்லுகிறார், எனது கண்களை ஏழை இளைஞர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் மலரப்போகும் தமிழீழத்தை பார்ப்பார்கள், அந்த கண்ணின் ஊடாக நான் மலரப்போகும் தமிழீழத்தை பார்ப்பேன் என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே அவருடைய உடலை பல்கலைக்கழகத்திலே ஒப்படைக்குமாறு அவர் கோரியிருந்தார். 1983 2ஆம் ஆண்டு 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் தங்கத்துரை அண்ணன் அவர்கள் ஆற்றிய உரையிலே சொன்னார், நாம் வன்முறை மீது தாகம் கொண்டவர்கள் அல்ல, மாறாக விடுதலைக்காக நாங்கள், எங்களுடைய இனத்திற்காக நாங்கள் இந்த விடுதலை வேட்கையை கொண்டிருந்தோம் என்று நீதிமன்றத்திலே உரையாற்றினார். 1983 ஜூலை 25 தங்கத்துரை குட்டுமணி உட்பட 35 பேர், 1983 ஜூலை 27 18 பேர்,
மொத்தமாக 53 பேர் படுகொலை செய்யப்படுகிறார். காடையர்களை சிறைக்குள்ளே அனுப்பி அவருடைய கண்ணை பிடுங்கி நீதிமன்றத்திலே கண்ணை ஒப்படைக்க கண்ணினூடாக இழத்தி பார்த்தேன் என்று சொல்கின்ற நிலையிலே அவருடைய கண்ணை மிக துன்பப்படுத்தி சித்திரவதை செய்து அவர்களை படுகொலை செய்தார். அந்த நாள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் அவருடைய கைது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ்தான் நடைபெற்றது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே படுகொலைகள் பல இடங்களிலே செய்யப்பட்டது, அதற்கான நீதி கிடைக்கவில்லை. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதேபோல 24/10/2000 ஆண்டு பிந்துடுமேவ படுகொலை 26 அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார். இதேபோல களுத்துறை சிறை படுகொலை. அதைவிட தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த தலைவர்கள் படுகொலை படுகொலை செய்யப்பட்டாலும் இன்றைக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் இன்றைக்கும் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய மக்களை பிரச்சனைகளை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். என்னுடைய காலஞ்சென்ற என்னுடைய தலைவர் ஸ்ரீயண்ணாவும் 1973 1975 வரை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு 1975 மீண்டும் கைது செய்யப்பட்டார். இது வரலாறு. வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன். இந்த படுகொலையை விசாரித்து அவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது, படுகொலை செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா, எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை இங்கே சொல்ல வேண்டும் என்பதை நான் இந்த சபையிலே சொல்லிக்கொண்டு